இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. ஒரு மாசத்துல 26 பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்க கட்சிக்காரன் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சிருந்தா நாடு பரபரப்பா தான் இருக்கும். கனிம வள கொள்ள, ஆத்துமணல் கொள்ளுன்னு ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும். திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் நாம் தமிழ் கட்சிக்காரனா? இரவுல கொள்ளக்காரன், பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பரப்பாவே வாழ்ந்திருக்கானே. அப்ப நாடு பரபரப்பா தானே இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா, நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி பேசாதடா, படிக்காத தற்குறி. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றும் அத்தி பூத்தாற் போல் இருக்கலாம். அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அவன் ஞானசேகரனுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இல்லாத அவன் வீட்டுல போயிட்டு உங்க மா சுப்பிரமணியம் பிரியாணி சாப்பிட்டாரா? சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா, நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. ஆமா, பிரியாணி ருசியா இருந்தா எவன் வீட்டுல போய் யாரி சாப்பிடுறீங்க? ஓசி பிரியாணி. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க. ஒரு தொண்டன் அந்த ஏரியால இருக்கான், அவரு தொகுதி கொஞ்சம் பாலியல் வழக்குல இருக்கான், கொள்ளை அடிக்கிறான். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அவன் தொகுதிக்கு உட்பட்ட ஏரியால இருக்கான், அதனால அவரு போறாரு வர்றாரு, தொகுதியில் போக்குவரத்துமா இருக்காரு. இதெல்லாம் போறாரு வரான்னு அதான் அர்த்தம். இல்ல அதாவது நீங்க வார்த்தை ஜால விளையாட்டுல உங்க ஐயா கருணாநிதி மிஞ்சி எவனும் இல்ல. இப்ப இது எதுக்கு திடீர்னு நீங்க கொண்டு சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்ரு இருக்கு, நான் வருவேன்னு பாக்குறீங்களா? அதுவே ஒரு மேட்ரு தான். இங்க பாருங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம், அது ஒன்றும் தவறல்ல. உங்க ஐயா பெரியார் சொல்லியிருப்பாரு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மனைவி இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம், திருமணம் கடந்த உறவு, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரிலாம் இருக்குது. அந்த வகையா தானே நீங்களும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. இப்ப உங்க தலைவர் நீங்கெல்லாம் எந்த வகைரா? நாங்க தமிழர் வகையரா. ஓ, தமிழனுக்குன்னு தனி வகைரா இருக்கா? நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வந்தோம்? நீங்க ஈவேரா வகையரா? நீங்க ஈவேரா வகையரா? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? அதாவது கொள்ளை கொலை இது மாதிரி உங்களுக்கு தெரியுமோ? இருக்கு, வேற என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? வேற என்ன பத்தி தான் தெரியுமா? வேற ஒண்ணு அரசியல் வேற தெரியும். அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி, எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே ஓடும். ஆனா அத உலகத்துல ஓட்டி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. சிகாகோ கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்த வீடியோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல. நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. துபாய்க்கு போயிட்டு, அரபு நாடுகளுக்கு போயிட்டு, சிங்கப்பூருக்கு போயிட்டு வேலை வாங்கி தரதா ஏமாத்தி இவங்களுடைய பணத்தை போய் இன்வெஸ்ட் பண்ணி லூலு மால் வருதுன்னு சொல்லி 4 வருஷமா லூலு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அது எங்களுக்கு தெரியும். ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமா? நீங்க ஒண்ணு வேண்டாம். 67ல நாங்க அந்த ஆட்சிக்கு வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு இருக்கு? 67 ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஐயா மட்டும் இருந்தாரு. இப்ப 2400 குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தயநிதி மறேன், முரசொலி மறேன், இப்போ அன்பு நிதி, இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, பல நிதிகள் உருவாயிருக்கு. சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்சப்பைய தூக்கிட்டு வந்த ஐயா கருணாநிதி. அந்த காலத்துல மஞ்சப்பை எல்லாம் இல்லங்க, மஞ்சப்பை வந்தது இப்பதாங்க. அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக்க கொண்டு வந்த கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சிட்டு தான் திரும்பி வரும். கேளுங்க சார், கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க. நெஞ்சுக்கு நிதியில அவரே சொல்றாரு,
வனவாசத்துல ஐயா கண்ணதாசன் சொல்றாரு எப்படி வந்தாருன்னு உலகத்துக்கு தெரியும். நான் வந்து திருட்டு ரயில்ல வந்தாருன்னு சொல்லலையே. நான் நீங்க இந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்தா பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை அணுகுவோம், அதிமுக ஆட்சியில ஊழல் செய்த அமைச்சர்களுடைய உள்ளத்துக்கு போறதுக்கு தர சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம், சைபர் நீதிமன்றம் அமைப்போம், சைபர் காவல் நிலையம் அமைப்போம். என்ன வாக்குறுதி தேனு ஒழுகுச்ச காதுல. ஆக ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் தர போறாரு, இருட்டா இருக்கும் பூமிக்குள்ள புது கீத்து ஒண்ணு பிறக்குத மாட்டீங்களா? எங்க பிறக்குங்க? இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? நல்லா பேசுறீங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி. உங்களுக்கு பேசுற உடங்கவல் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே அழகே, இன்பமே, இனிய தென்றலை, மரகதமணியை மாணிக்க சொல்றேன். எவ்வளவு நாளா ஏமாத்துறீங்க பேசி தமிழர்களை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமா மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களை அப்படியே உள்ளத்துக்கு ஒழிச்சுட்டு போயிருவேன், என்னென்ன பேச. இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா.